அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். மிளகு அறுவடை பண்ண போகிறோம். அங்கே போய் பண்ண போகிறது இல்லைங்க, 15 அடியில் போய் பண்ண போகிறது இல்லைங்க, 20 அடியில் போய் பண்ண போகிறது இல்லைங்க. மிளகு அறுவடை வாங்க உட்காந்துக்கிட்டே பண்ணுவோம். செடி மிளகுக்கும் கொடி மிளகுக்கும் உள்ள வித்தியாசம், அதிகப்படியான வேலையாட்களுடைய தேவை இல்லை. என்ன சொல்லியிருந்தோம்? 1000 செடிக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். அறுவடையிலேருந்து சாகுபடியிலேருந்து எல்லாமே எளிமை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்படித்தான் ஒரு செடியில் நாம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போயே 1 கிலோ மிளகு எடுத்துட்டான். இன்னும் பாதி செடியாக எடுத்துக்க, இன்னும் பாதி செடி இன்னும் எடுக்கவே இல்லை. என்னங்க சீசனுக்கு இந்த ஒரு சீசன் எடுத்துகிட்டே முடிஞ்சு போயிருமா? அப்படிலாம் கிடையாது. தொடர்ச்சியாக அடுத்த பால்ப்புகள் வந்துருச்சு, அடுத்த மணிக்கட்டுதல் தொடங்கிருச்சு. அப்போ உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் தொடர்ச்சியாக நம்ம சரியாக பண்ணும்போது இந்த பார்த்திங்கன்னா தெரியும், பழுத்துருச்சுங்களா? அப்போ பழுத்துருச்சுனாலே நான் முதிர்ந்துட்டேன், என்னை வெட்டி எடுங்கப்பா, என்னை கட் பண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு அர்த்தம். இதுபோல் வீரிய நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள், எளிமையான முறையில் மிளகு சாகுபடி பண்ணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவி தொடர்பு கொள்ளுங்க. இவ்வளோ மிளகு நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செடிக்கு இதே ஒரு 1000 செடி நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்தளவுக்கு மிளகு இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுபோல் வீரிய நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் உளவி தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.